உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்டது ஐரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே வானின்றி இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமா ராமன் என்னும் செம்மைசேர் நவம் தன்னை கண்கையிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராம நாம வராணனவோம் நமைதி. இப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போய் அந்த குரங்கையும் கொன்னுட்டு அதை அனுப்பிற மனிதரையும் கொன்றுவிட்டு உன் பகையெல்லாம் சுத்தமாக அழித்து விட்டு வெற்றியோடு திரும்புகிறேன்னு வீர கர்ச்சனை பண்ணான். அடுத்தாப்புல ராவணன் கும்பகர்ணனை பார்க்குறான். நீ என்னப்பா சொல்கிறேன்னு. ஓவியம் அமைந்த நகர் தீயுண உழைந்தாய் கோவியல் அழிந்ததென வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியர் உறும்பழி இதற்கு பழியும் உண்டோ. கும்பகர்ணன் சொல்லலாம், நீங்கள் பேசுறதெல்லாம் சரிதான். ஓவியம் அமைந்த நகர் தீயுண உழைந்தாய். இப்போ நீ கவலைப்படுறியே, ஓவியத்தில் கூட அந்த இலங்கையை வர்ணிக்க முடியாத அழகு படைத்த அந்த ஓவியத்தில் கூட தீட்ட முடியாத அவ்வளோ அழகான நகரத்தை தீ அக்னி இரையாயிட்டேன்னு வருத்தப்படுறியே. கோவியல் அழிந்ததென வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த சொல் நன்றோ. நீ இன்னொருத்தனுடைய மாற்றானுடைய மனைவியை கவர்ந்து சிறை வைத்தது அது ரொம்ப நல்ல செயலா? பாவியர் உறும்பழி இதற்கு பழியும் உண்டோ. இதுக்கு மேலே உனக்கு பழி வேணுமா? ஆசில் பாதாரம் அதை அம்சிறை அடைப்போம். நம்ம பெருமையை சொல்லலாம். ஆசில் பாதாரம் அதை அம்சிறை அடைப்போம் மாசில் புகழ் காதல் உருவோம் வன்மை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரை நன்று நம் குற்றம். நல்லா இருக்கு. அண்ணா பெரிய பெருமை பேசுவோம், இந்திரனை ஜெயிச்சிட்டோம் போம், தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டோம் போம், நம்முடைய வீரத்தை பற்றி பெருமை பேசுவோம். ஆனால் கேவலமான காம இச்சை கொள்வோம். மாசில் புகழ் காதல் உருவோம் வன்மை கூற பேசுவது மானம். ரொம்ப சத்தம் போட்டு பெரிய மானசன் மாதிரி நம்ம பேசுகிறோம். இடை பேணுவது காமம். ஆனால் மனசில் இடையிலே நமக்கு என்ன இருக்குன்னா காமம் இருக்குது. கூசுவது மானுடரை. மாநிலர்கள்லாம் மனிதர்கள்லாம் கேவலம்னு நாம் சொல்கிறோம், நன்று நம் கொட்டுறோம். நல்லா இருக்கு நம்ம செயல் அப்படின்னா. சிற்றல் செயல் செய்திலை குல சிறுமை செய்தாய் மட்டவில் மலர்குழல் இணை இனி மன்னா விட்டுடுதியேல் இனியமாகும் அவர் வெள்ள பட்டிடுது மேல் அதுவும் நன்று பழி என்றான். சிற்றர் செயல் செய்திலை, சின்ன காரியம் பண்ணிட்ட, குல சிறுமை செய்தாய் மட்டவில் மலர்குழலாலை இனி மன்னா அந்த சீதையாகி அவளை விட்டுடுதியேல் இனியமாகும். இப்போ அவளை விட்டுட்டேனா நமக்கு நல்லது. அவர் வெள்ள பட்டிடுது மேல்
அதுவும் நன்று பழி என்றான். சரி, சண்டை போட்டு நாம் தோத்துட்டு அவங்க ஜெயிச்சுட்டா நமக்கு தான் பழி. ஊரு படை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ராவணனுக்கு அப்படியே முகம் செலுக்குது. என்னடா இதுவரை எல்லாரும் நமக்கு ஜால்ரா போட்டான், இவன் எந்திரிச்சு இதுவரை இதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறானே அப்படின்னோட அப்படி ஒரு முறைக்கிறான். உடனே மாறிட்டான் சுக்கிரவன். உடனே இவன் கும்பகர்ணன் தன்னுடைய நிலையை மாற்றிட்டான். அண்ணனுக்கு கோபம் வருது அப்படின்னு உடனே ஊரு படை உருவதான் முன்னம் ஒரு நாளே ஏறு கடல் ஏறி நார் வானரை எல்லாம் வேறு பெயராத வகை வேரோடும் அடங்க தூறுவதே கர்மம் என துமன்றான். இவ்வளோ நேரம் நியாயத்து பேசினவன் அண்ணனுடைய பார்வை ஒரு மாதிரியாக முறைச்ச உடனே அப்படியே குரலை மாற்றிட்டான். ஊரு படை உருவதன் முன்னம். இப்போ போனவங்க இது வரைக்கும் சீதை இருக்கிற இடம் தெரியல, அதனால் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அந்த என்ன ஆகும், ஊரு படை ஊர்வதம் முன்னம் ஒரு நாளே. உடனே நம்ம புறப்பட்டு அந்த படை இங்கே வர்றதுக்கு முன்ன ஏறு கடல் ஏறி நார் வானரை எல்லாம் வேறு பெயராத வகை, அவங்க எங்கேயே போக முடியாமல் அப்படியே அவங்கள வச்சு அடங்க தூறுவதே கர்மம், அவங்கள பூரா தூர் வாரி எல்லாரையும் காலி பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ ராவணன் சொல்கிறான், நன்று உரை செய்தாய் குமரா. இப்போ முதல்ல அவன் சொன்ன புத்தியெல்லாம் அவன் காதில் ஏறல. கடைசியாக சொன்னான் பாரு, போய் சண்டை போட்டு அவங்கள கொண்டுணும்னு. நன்று உரை செய்தாய் குமரா, நான் இது நினைத்தேன், நானும் இதைத்தான் நினைக்கிறேன். ஒன்றும் இனி ஆயுதல் பழுது, இனிமே நீ சொன்னிய முன்னால் சொன்னியே அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நினைக்கிறது வேஸ்ட். உன்னவரையெல்லாம் கொன்று பெயர்வோம், நம் கொடி படைகளெல்லாம் இன்று எழுதல் நன்றென ராவணன் இசைத்தான். இப்போ ரொம்ப வேகமாக எழுதினான். நன்றுரை செய்தாய், நல்ல வார்த்தை சொன்ன கும்பா, எனக்கும் அதே எண்ணம் தான். இனி ஒன்றும் இனி ஆயுதல் பழுது, இனிமே செஞ்ச காரியம் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கக்கூடிய நிலைமை வேண்டாம். உன்னவரை எல்லாம் கொன்று பெயர்வோம், அவங்க எல்லாரையும் கொன்றுட்டு நம்ம திரும்ப வருவோம். நம் கொடிய படைகள் எல்லாம் இன்று எழுதல் நன்றன, இப்பவே நம்ம புறப்படுவோம்னு தயார் செய்தான். இப்ப இதோட இப்படி இப்படி அப்புறம் இந்திரஜித் எழுந்துறான். இந்திரஜித் எழுந்து அவனுடைய கருத்தை சொல்றான். அப்பா, ஒரு சாதாரண குரங்கு வந்து தீ வைத்து விட்டு போய்விட்டது, அதை எய்தவன் ஒரு சாதாரண மனுஷன். ரெண்டு பேரும் உங்களுடைய தகுதிக்கோ தரத்துக்கோ சமமானவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு படையெடுத்து வரணும்? நாங்களே போய் அந்த வானரர்களையும் அவரை அனுப்பிய மனிதர்களையும் கொன்று தீர்த்து விட்டு வெற்றி செய்தியோடு உங்களுக்கு வரேன் அப்படின்னு. உடனே சபாஸ் மைந்தா, உன்னை பெற்றதில் நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா இதே இந்திரஜித்துக்கு பேர் மேகநாதன் பேர். அவன்தான் முன்னால் என்ன பண்ணான்னா, இந்திரனை ஜெயிக்கணும்னு ராவணன் புறப்பட்டான். தேவேந்திரனையும் மற்ற அக்னி வாயு எல்லாரையும் போரிட்டு ஜெயிக்கணும்னு. அப்போ இந்திரஜித் சொன்னான், அப்பா நான் இருக்கும்போது நீங்கள் போகலாமா? இந்திரஜித் வந்து சின்ன பையன், மேகநாதன் பேர். அவனும் வரம் வாங்கினவன் தான். நான் இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட வீரம் பொருந்தியவர், நீங்கள் வாரணம் புரதமார்பும் வரையினை எடுத்த தோளும் உள்ளவர், உன்னுடைய தோள்களில் மலையை தூக்கினவர், அஷ்டதிக்கஜங்களோட சண்டை போட்டு அந்த அஷ்டதிக்கஜங்களுடைய தந்தங்கள்லாம் இவருடைய மார்பில் குத்தி முதுகுலியாக வெளியே வந்து தான். அதான் வாரணம் பொருத மார்பு. 8 யானை 8 திசைகளில் போய் அந்த யானையோட சண்டை போட்டு யானைகளுடைய கொட்டத்தை ஒடுக்கினாராம்.
ராவணன். நீங்கள் அப்படிப்பட்ட வீரர்களோடு நம்முடைய வணக்கத்துக்குரிய சிவபெருமானுடைய கைலாய மலையவே பெயர்த்தெடுத்த நீங்கள் ஒரு அற்பமான ஒரு தேவேந்திரனையும், ஏன்னா தேவேந்திரனை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க காம இச்சையில் ஈடுபட்டு கொண்டு அவன் சுகபோகி, தேவலோகம்ங்கிறது சுகத்தில் இருக்கிறவன், அவனுக்கு வீரம் போரெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கோழையான அவனிடம் நீங்கள் போய் சண்டை போடணுமா? நான் போய் அவனை கட்டி இழுத்துட்டு வரேன்னு போய் தேவேந்திரனோட சண்டை போட்டு ஜெயித்து அத்தனை தேவர்களையும் கட்டி இழுத்துட்டு வந்தான். கட்டி இழுத்துட்டு வந்து ராவணனுடைய சபையில் கீழே தள்ளின உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம். தசக்கிரீவன் பேர் ராவணனுக்கு. உடனே பாராட்டி சொல்கிறான், இந்திரஜித்துன்னு அவனுக்கு பட்டம் கொடுக்குறான். அப்படிப்பட்ட இந்திரஜித்து இப்போ சொல்கிறான், நீங்கள் போயும் சாதாரண மனுஷர்களோட சண்டை போடுறதுக்கு நீங்கள் புறப்படுவோம்னா நாங்களே புறப்படுறோங்கிறான். அப்போ வீடனன் எந்திரிக்கிறார். வீடனன் எந்திருந்து அண்ணா ஒரு நிமிஷங்கிறான். உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடனன் தான் இளைய சகோதரன். வீடனன் சொல்லும்போது அவன் ஒரு ஞானி. அவன் சொல்கிறான், அண்ணா ஒரு நிமிஷம்னா, இவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் நம்முடைய பெருமையை பற்றி தான் சொன்னாங்களே தவிர தன் வழியும் மாற்றான் வழியும் புனை வழியும் தூக்கி செய்யலாம். ஒரு காரியத்தில் இறங்கும்போது நம்ம பலம் என்ன, நம்முடைய எதிரியுடைய பலம் என்ன, எதிரிக்கு துணையாய் வருபவர்களுடைய பலம் என்ன, இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் சண்டைக்கு போகணும். அதுக்கு தயார் இல்லாமல் நாம் ஏற்கனவே பழைய ஜெயிச்சு விட்டோன்னு பழைய புராணத்தை பாடிக்கொண்டு நம்ம போனோன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதனுடைய காரணம் என்ன? ஒரு போருக்கு புறப்படுறோம்னா போருக்கு காரணம் என்ன? அவர்கள் நம்மகிட்ட போரிடணும்னு வரலையே, தூதனாகத்தானே ஒரு வானரத்தை அனுப்பினாங்க. உன்னுடைய பார்வைக்கு அது வானரமா தெரிஞ்சதே தவிர அது பேசினது பார்த்தியா? எடுத்த உடனே அவங்க சண்டைக்கு வரலையே, போருங்கிற வார்த்தையே சொல்லவில்லையே. தாயாரை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க அதை கேட்கல. தூதுவனை அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதையும் கேட்காமல் நீங்கள் அதனுடைய தூதனை வாளிலே நெருப்ப வைத்து தண்டனை கொடுத்தீங்க. அது நம்மை திரும்ப தாக்கி விட்டது. இதில் அவர்களுடைய குற்றம் என்ன? இதை சொல்லும்போது ராவணன் பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ராவணனுக்கு 2 தம்பி, ஒன்று கும்பகர்ணன், இன்னொன்று வீடனன். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாயுடைய வயிற்றில் பிறந்தவங்க. கும்பகர்ணனுக்கு தெரியுது, என்ன தெரியுது? ராவணன் செய்கிறது தவறுன்னு தெரியுது. அதை ஒரு அளவோடு சொல்லிட்டு இதுக்கு மேலே சொன்னால் ராவணனுடைய மனசு வருத்தப்படும், கோவப்படும்னு அவன் பக்கத்தில் நின்றுட்டான். அதனால் செஞ்சோற்று கடன் தீர்த்தான்னு பேர். அவன் ராவணன் சாப்பாடு போட்டதுனால ராவணனுடைய கும்பகர்ணனை பற்றி சொல்லும்போது அப்புறம் சொல்கிறேன். அதனால் ராவணனுடைய மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறக்கா நீ செய்கிறதெல்லாம் சரிண்ணா, நீ போருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் எல்லாரும் போயிடுவோம் அப்படின்ட்டான். ஆனால் வீடனன் அவன் ஞானி. அதான் ஞானிக்கும் சாதாரணவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் ஞானி என்ன பண்ணான், செயலை சீர்தூக்கி பார்க்குறான். நடந்ததெல்லாம் சொல்லி சொல்கிறான். உடனே இப்போ
ராவணன் அவன் மேலே கோவப்படுறான். மறுபடியும் சொல்கிறான், அண்ணா நீ பொறுமையாக நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பெருமையாக சொல்கிறியே, உன்னை எல்லாரும் புகழ்ந்தார்களே, கைலாய மலையை தூக்கிட்ட, உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு வரம் வாங்கிட்ட, தேவர்களை எல்லாம் கொண்டு வந்து அடிமைப்படுத்திட்டேன்னு பெருமையாக சொல்கிறியே, உனக்கு முன்னால் ஒரு அரசன் இருந்தான், ஒரு ராட்சசன் இருந்தான் நம்ம பரம்பரையில், அவன் பேர் ஹிரண்யகசிபு அப்படின்னு இரண்யகனுடைய கதையை வீடரன் இங்கே சொல்கிறான். இந்த இடத்துல நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ ராமாயண சொற்பொழிவு நம்ம எப்படி இங்கே வாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, இதே மாதிரி கம்பன் தினசரி திருவரங்கத்தில் தாயார் சன்னதி முன்னால் ராமாயணம் அரங்கேறுது. சடையப்ப வள்ளல் அரங்கேறுவதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. இதான் நடக்கிற கதை. இப்போ நீங்கள் என்ன கதை நான் சொல்கிறதா இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறது சொல்கிறேன். எல்லா பொதுமக்களும் சோழ தேசத்தினுடைய வித்வான்கள் எல்லாரும் முன்னால் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? கம்பன் ஒவ்வொரு செயலாக ஒரு 10 செயல் 15 பாசுரங்களாக சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறார். வெறும் பாசுரமாக சொல்லிட்டு போகலை. அப்போ அதில் பல வகையான அறிஞர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம், வால்மீகி ராமாயணத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் ஏன் இதை மாற்றினீங்க, இப்படியெல்லாம் கேள்வி வருது. இதை நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரிந்திருந்தது. தமிழ்நாட்டில் கூட இப்போ பிரச்சாரம் என்னன்னு கேட்டால், சமஸ்கிருதம் யாருக்கும் தெரியாத ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையவே கிடையாது. கம்பன் பிராமணன் கிடையாது. வால்மீகி ராமாயணம் முழுசும் படிச்சுட்டு எழுதினார். வால்மீகி ராமாயணத்தை எழுதின வால்மீகி பிராமணர் கிடையாது. வியாச பாரதத்தை எழுதின வியாசர் பிராமணர் கிடையாது. ரகுவம்சம் எழுதின காளிதாசன் பிராமணன் கிடையாது. இப்போ என்ன நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மொழியை பேச்சு வழக்கில் எல்லாரும் எடுத்துகிட்டு பிராந்தியங்களில் உள்ள அவங்கவுங்க மொழியை பேச ஆரம்பிச்சுட்டு, இந்த கலை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை எல்லாரும் புறக்கணித்ததுக்கப்புறம் அதில் உள்ள சமஸ்கிருதத்தில் உள்ள நல்ல இறைவனை போற்றி பாடிய பாடல்களையும் வேதங்களையும் மாத்திரம் பிராமணர்கள் பிடித்து கொண்டார். அந்த காலத்தில் பிராமணர்கள் மாத்திரம் எல்லாருக்கும் வேதம் தெரியும், எல்லாரும் வேதம் படித்தார்கள். சாந்தீபினி மகரிஷி ஆசிரமத்தில் கிருஷ்ணனும் படித்தான், குசேலனும் படித்தான், யாதவ குழந்தைகளும் படிச்சது. அந்த காலத்தில் படிக்கணும்னா எல்லாருக்கும், ஆனால் சொல்லித்தரக்கூடிய குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லித் தருவார். தர்ம உபதேசங்களை ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவார். ஞான விஷயங்கள் ஜாஸ்தியாக பிராமண வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லித் தருவார். தொழில் தர்மத்தை, தொழில்ங்கிறது எப்படி நடத்தணுங்கிறத வைசிய வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லித் தருவார். உழைப்புடைய பெருமையை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவார். பாடம் ஒன்று தான். அந்த சிலபஸில் யார் யாருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் எல்லாம் பொதுவாக ஜென்ரல் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரத்யேகமாக விஷயங்களை அந்த குரு சொல்லி தருவார். இதுதான் நடந்திருக்கு. ஆக மொத்தம் சமஸ்கிருதமும் வேதமும் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் வேதம் ஓதுறத பிராமணர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது ஒரு தொழிலாக. அதனால எல்லாரும் இப்போ சொல்கிற மாதிரி சமஸ்கிருதம்ங்கிறது பிராமணர்களுக்கு உள்ள பாஷை கிடையாது. அது பொதுவான பாஷை. எல்லாரும் சமஸ்கிருதம் படித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தில் பிராமணர்களை விட மற்றவர்கள் தான் அதிகமாக காவியங்கள் படைச்சிருக்காங்க. வால்மீகி தான் ராமாயணம் படைத்தார். அவர் வேடுவ குலத்தை சேர்ந்தவர். மீனவ பெண்ணுடைய புத்திரராகிய வியாசர் மகாபாரதத்தை படைத்தார். ஒரு இடையனாகிய இருந்த காளிதாசன் ரகுவம்சம் சாகுந்தலம் படைத்தார்.
அப்போ சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு சொந்தமானது இல்லை. அந்த காலத்தில் குருகுலத்தில் எல்லா குழந்தைகளும் படித்தார்கள், யாருக்கும் பேதம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை சொல்லி கொடுத்தார்கள். பிராமணர்களுக்கு வேதத்தினுடைய சிறப்பையும் வேதத்தை அதிகமாக அவர்களுக்கு போதித்தார்கள். சத்திரியர்களுக்கு யுத்த தர்மத்தையும் ராஜ நிர்வாகத்தையும் போதித்தார்கள். இது எல்லாமே வேதத்தில் இருக்கு. வைசியர்களுக்கு தொழில் தர்மம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார்கள். அதே மாதிரி நான்காவதாக விவசாயம், மற்ற கைத்தொழிலை செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் எப்படி நேர்மையாக இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தார்கள். இது அவ்வளோ வேதத்தில் இருக்கு. அதை பிரித்து வந்திருக்கிறவங்களுடைய ஆற்றலுக்கும் அவர்களுடைய இதுக்கும் தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்தார்கள். அதில் தான் பார்த்தோம், ஏற்கனவே விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்தவர் பிராமணனானார், பிராமணனாக இருந்த பரசுராமன் சத்திரியனானார். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாருக்கும் பாடம் ஒன்றா தான் சொல்லி தருகிறார்கள். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகள் படிக்குதுன்னா 5 குழந்தைகள் படிக்கும், ஒரே பாடம் தான் படிக்கும். ஒருத்தன் டாக்டராக வருவான், ஒருத்தன் இன்ஜினியராக வருவான், ஒருத்தன் டீ கடையில் போய் வேலை பார்ப்பான். ஆனால் எல்லாரும் ஒரே பாடம் தான் படிச்சிருப்பாங்க. அது படித்ததுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்துறதை பொறுத்து அவனுடைய தரம் மாறும். அப்துல் கலாம் நம்ம பார்த்தோம், அவர் பிறவியில் ஒரு இஸ்லாமியர். சாதாரணமாக இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க, பல பெண்களை திருமணம் பண்ணுவாங்க. இதுதான் இயற்கையாக உள்ளது. ஆனால் அவர் அங்கேயே அந்த சூழ்நிலையில் வளர்ந்தா கூட அவருடைய அப்பா மரைக்காயர்னு அவர் மீன் பிடிக்கக்கூடிய இதை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் மாமிசமே சாப்பிடாம, திருமணமே செய்து கொள்ளாமல், வேதங்கள் ஆராய்ச்சி பண்ணி வேதங்களில் இது பண்ணி பிராமணர் மாதிரி வாழ்ந்தார். அதனால அவருக்கு பகவத்கீதை பூரா அவருக்கு நல்லா தெரியும். அதான் சங்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம், அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக இது பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம், அவருக்கு என்னை விட கீதை நல்லா தெரியும்னு சங்கராச்சாரியார் சொன்னாராம். அப்படிதான் அதான். அப்போ இந்த சமஸ்கிருதம்ங்கிற பாஷை எல்லாரும் இப்போ சொன்ன மாதிரி பிராமணர்களுக்கு சொந்தம், பிராமணர்களை அது சேர்த்து இல்லவே கிடையாது. நடைமுறையில் இருந்ததை இவர்கள் விட்டு விட்டார்கள், இவர்கள் அதை விடலை. அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணும்னு இன்றைக்கி வரைக்கும் அழைந்து கொண்டு அதை அழிக்கிறதுக்காக தான் தமிழில் கொண்டு வரணும், அதை கொண்டு என்னவோ பண்ணுறாங்க. அது அரசியல், அதை விட்டுருவோம். இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, வீடனன்கிறவன் ஞானி, அவன் பேசுகிறான். இப்போ உனக்கு முன்னால் இதை விட உயர்ந்த பதவியில் அந்த இரண்யாட்சகன் இருக்கான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே கம்பராமாயணம் இப்போ நாம் சொல்கிறது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். கம்பன் எப்படி சொன்னான்ங்கிறது பழைய ஃப்ளாஷ்பேக் கொண்டு வரேன். இப்போ எங்கே அரங்கேறுது, திருவரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு முன்னால் கம்பன் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். சடையப்பவளால் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தினசரி மக்களை வரவழைச்சி அவர்களுக்கு சாப்பாடு போட்டு ராமாயணம் மாலை நேரத்தில் அரங்கேற்றம் ஆகுது. இப்படி ஒவ்வொரு படலங்களாக சொல்லிட்டு வராரு. இப்போ அங்கங்கே எல்லாருமே கேட்பவர்கள் எல்லாரும் இப்போ நம்ம சொற்பொழிவு பண்ணோன்னா கேட்குறவங்க சும்மா கேட்டுட்ருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அரசனையே பார்த்து எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. அதான் பேர் தான் முடியாச்சு. மக்கள் கேள்வி கேட்டாங்க ராஜாவை. ராஜா தலை குனிஞ்சு நின்று இருக்கான். நீ செய்கிற தப்புன்னு அரசன்ட்ட சொல்லியிருக்காங்க. அதை நிலைநாட்டுறதுக்கு தான் ராமாயணத்தில் இந்த காட்சியெல்லாம் வருது. அரக்கராக இருந்தால் கூட அவனையும் எதிர்த்து சொல்கிறான். அரக்கன்கிறவன் கிட்டத்தட்ட சர்வாதிகாரி தான். அவனையும் எதிர்த்து கும்பகாரன்னு சொல்கிறான், வீடனன்னு சொல்கிறான். அதை கம்பன் நிலைநாட்டுறான் அந்த இடத்துல, நீ செய்கிற தப்புன்னு. இப்போ ஒவ்வொரு படலங்களாக சொல்லும்போது கம்பன்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. வால்மீகி ராமாயணத்தில் இப்படி இருந்தது, நீங்கள் ஏன் இதை இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வால்மீகி ராமாயணம் இருந்த யுகம் வேற, யுகம் மாறிடுச்சு. அப்போ மனுஷனாக இருந்த ராமன் தெய்வம் ஆயிட்டான். அப்போ அவனை தெய்வத்துக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும்னு கம்பன் சில வால்மீகியிலேருந்து மாறுபட்டு சில விஷயங்களை சொல்கிறான். தாரையை சாதாரண குரங்காக காட்டினார் வால்மீகி, ஆனால் தாரையை ஒரு கற்புக்கரசியாக காட்டுறார் கம்பன். இது மாதிரி பல விஷயங்கள். வால்மீகி ராமாயணத்தில் சீதையை ஒரு தெய்வமாக சொன்னால் கூட ஒரு சராசரி பெண்ணாக காட்டுவார்.
ரொம்ப அழுது புலம்புற மாதிரி, ராமனும் ரொம்ப அழுது புலம்புற மாதிரி. ஆனால் கம்பன் மாறுபட்டதாக காட்டுறான். இதெல்லாம் இது ஒவ்வொன்றும் கேட்டுக்கொண்டு இருந்தக்கூடிய பொதுமக்கள், அதாவது ஆடியன்ஸ், கம்பன்ட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க. சும்மா அரங்கேறல. அந்த காலத்தில் நான் படித்தேன்னு அரங்கேற்றம் பண்ணி தனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு அரங்கேற்றம் பண்ண முடியாது. இன்னும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை சங்கப்பலகை ஏற்றுக்கிறல. மதுரையில் திருக்குறளை கொண்டு வந்த உடனே திருக்குறளை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க புலவர்கள் எல்லாம். இது நம்முடைய மரபுலேயே இல்லாத இருக்குது. இதே மாதிரி யாருமே வெண்பா பாடலாம், விருத்தம் பாடலாம். 4 வரியில் இருக்கும், 5 வரியில் இருக்கும், 6 வரியில் இருக்கும். 1.25 வரியில் நீங்கள் எப்படி செய்யுள் ஏற்ற முடியும்? ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. ஔவையார் வக்காலத்து வாங்குறா. அருமையான பாட்டு, 1330 பாடல்கள். நம்முடைய தத்துவமாக அறம், பொருள், இன்பம் இது 3லேயே அடக்கியிருக்காருன்னு சொல்லி இது பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த சங்க பலகையில் அதை வைக்கிறாங்க. வச்சு சங்க பலகையில் இறைவனுடைய அருள்னால அது எதிர்த்து வருது. பொற்றாமரை குளத்தில் அந்த ஏடுகளை வீசுறாரு. அது பொற்றாமரை குளத்தில் எதிர்த்து அந்த மன்னனுடைய, பாண்டிய மன்னனுடைய கையில் வருது. வந்த உடனே இறைவனுடைய சொக்கநாத பெருமானே அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு அப்புறம் தான் அது சங்க பலகைகளை ஏற்றி அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ந்து வள்ளுவன் விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு திருக்குறளுக்கு மாத்திரம் மறைன்னு பேர். மறைனா என்ன? வேதம். திருக்குறளை ஒரு வேதமாக தமிழ் மறைன்னு பேர். தமிழ் மறைன்னு கம்பராமாயணத்தை சொல்லலை, பெரிய புராணத்தை சொல்லலை, வேற எந்த காவியத்தையும் சொல்லலை. ஏன்னா இறைவனுடைய கையினால் அங்கீகரிக்கப்பட்டது. அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் 2000 வருஷங்கள் தாண்டியும் இன்னும் அது நமக்கு. இன்னொன்று, திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. உலகத்தில் உள்ள நூல்களை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று, மனிதன் இறைவனை நோக்கி பாடியது. எல்லாமே பெரும்பாலும் அப்படி தான். மனிதன் இறைவனுடைய புகழையும் இறைவனை நோக்கி பாடியது. இன்னொன்று, இறைவன் மனிதனை நோக்கி சொன்னது. இறைவன் மனிதனை நோக்கி சொன்னது என்னன்னு கேட்டால் சொல்கிறேன். நமக்கு பகவத்கீதை. கடவுள் பேசினதா எங்கேயுமே நம்முடைய புராணங்கள் இதுலேயே குறிப்பு கிடையாது. கடவுளை பற்றி நம்ம தான் வேதங்கள் புகழுதே தவிர கடவுள் நான் பேசுகிறேன், நான் தான் கடவுள்னு சொல்லி எந்த கடவுளும் உபதேசம் பண்ணலை. அதை பண்ணவன் ஒருத்தன் கிருஷ்ணன். அதனால நமக்கு கடவுளே கொடுத்த ஒரு புஸ்தகம் பகவத்கீதை. அதனால தான் இந்துக்கள்கிட்ட வாங்கும்போது கோர்ட்டில் பகவத்கீதையை வச்சு சத்தியம் வாங்குவாங்க. அதே மாதிரி இறைவனுடைய தூதனாக வந்த இயேசு கிறிஸ்து சொன்னது பைபிள். இறைவன் சொல்லலை. இறைவன் சொன்னார்னு சொல்லி, இறைவனுடைய வாக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னது திருக்குர்ஆன். அப்போ இறைவன் தானே நான் தான் இறைவன், நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரே நூல் பகவத்கீதை இந்த உலகத்திலே. அதனால் 2வது வகை, இறைவன் மனிதனை நோக்கி சொன்ன ஒரு நூல். ஆனால் மனிதனுக்கு சொன்ன நூல் ஒன்று உண்டு, அதுதான் திருக்குறள். திருக்குறளில் இறைவனை புகழ்ந்தோ இறைவனை பற்றியோ ஒன்றுமே சொல்லாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு சொன்ன வார்த்தை. 1330 குறளும் ஒரு மனிதனாக பிறந்த திருவள்ளுவர் இன்னொரு மனிதனுக்கு சொல்கிறது. அறம், பொருள், இன்பம், இதை எப்படி கடவுளை பற்றி சொல்லும்போது கூட கடவுளுடைய புகழை சொல்லிவிட்டு அவனுடைய திருவடியை வணங்குன்னு தான் சொல்லுவார். கடவுளை புகழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டார். இறை வணக்கத்தில் கூட 10 பாடம் பார்த்தேன்னா கடவுளுடைய பாடலை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்கணும்னு மனிதனுக்கு தான் சொல்லுவார். இறைவனை நோக்கி எனக்கு அதை கொடு இதை கொடுணும், உன்னுடைய பெருமை அப்படி இப்படின்னு அதை சொல்லவே இல்லை. மனிதனுக்காக படைக்கப்பட்டது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயம். அந்த காலத்தில் இந்தியா, பாரதம் முழுவதும் சமஸ்கிருதம் இருந்திருக்கு, பேச்சு வழக்கில் இருந்திருக்கு, எல்லோரும் பண்டிதர்களாக இருந்திருக்கிறார்கள், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அறிவோடு இருந்திருக்கிறார்கள், எல்லோரும்
நம்முடைய சமய நூல்களை படித்திருக்கிறார்கள். புலவர்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஞானத்தோடு வந்திருக்காங்க. ஏன்னா இதை நிறைவாக சொல்கிறேன். இந்த இடத்துல கம்பன் ஆரம்பிக்கிறான். யாரை பற்றி? இரண்யகசிபை பற்றி சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கே ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தன் எழுந்திருக்கிறான், நான் வால்மீகி ராமாயணம் படிச்சிருக்கேனே, அதில் இந்த காட்சி வரலையேங்கிறார். இது அரங்கேற்றக்கூடாதுங்கிறார். எதுக்கு இடைச்செருகளாக நீங்கள் வால்மீகி ராமாயணத்தினுடைய ஜெராக்ஸ் தான் கம்பராமாயணம். அதைத்தான் தமிழர்கள் பின்னால் ஒருவேளை சமஸ்கிருதம் படிக்க முடியாமல் போனதுன்னா இந்த வால்மீகி ராமாயணத்துடைய சுவை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த தத்துவங்களையும் அந்த விஷயங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தமிழில் அழகாக கொடுத்துட்டு வரீங்க. இதில் எதுக்கு இடைச்செருகளாக நரசிம்ம அவதாரத்தையும் பிரகலாதனுடைய சரித்திரத்தையும் இரண்யகசிபையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னார். இதை நாங்கள் அங்கேயே அனுமதிக்க மாட்டோங்கிறார். இதுக்கு கம்பன் விளக்கம் சொல்கிறான். விளக்கம் சொல்கிறாருன்னு இப்போ ஏன் இதை சேர்க்குறேங்கிறதுக்கு பின்னால் சொல்கிறார். பிரகலாதனுடைய சரித்திரத்தை பற்றி அது அடுத்த வாரம் வரும். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்போவும் போனால் பார்க்கலாம். அந்த கம்பன் அரங்கேற்றின இடத்துக்கு பக்கத்தில் நரசிம்மர் சன்னதி இருக்கும். அப்பவும் இருக்குது, இப்போவும் இருக்குது. அந்த ஸ்தம்ப நரசிம்மர்னு பேர். தூண்லேயே நரசிம்மர் இருப்பார். அந்த தூணில் எப்படி அங்கே தூணை பிளந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தூணில் நரசிம்மருடைய சிற்பம் இருக்கும். இதில் பிரகலாதனுடைய சரித்திரம் சொல்லி கம்பன் வந்து இரண்யகசிபனுடைய குடலை கிழித்தார்னு சொல்லி அந்த காட்சியை சொல்லும்போது அந்த சிற்பத்தில் இருந்த அந்த நரசிம்மர் ஆன்னு சத்தம் போட்டு சிரிச்சாராம். அந்த இடமே அதிர்ந்ததான். எல்லாரும் நரசிம்மரை அந்த இதில் பார்த்தார்களாம். அப்புறம்தான் அங்கீகாரம் கிடைத்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்முடைய இந்து மதத்தில் கடவுள் பல நேரங்களில் நம்முடைய ஞானிகளுடைய, நம்முடைய புலவர்களுடைய, பக்தர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அங்கீகரித்து தான் இருக்கேன்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்கார். நரசிம்மாவதாரம் எத்தனையோ யுகத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு யுகம் தாண்டி கலியுகம் வந்தாச்சு. கலியுகமும் தாண்டி நம்ம காலம், கம்பன் காலம்ங்கிறது ரொம்ப இதில் சமீப காலம்தான். ஏன்னா ஸ்ரீரங்க மண்டபம் இதெல்லாம் இப்போவும் பார்க்குறோம். அந்த இடம் நடந்த இடம் இருக்குது. இப்போவும் அங்கே போர்டு இருக்குது, கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடம்னு. அந்த நம்முடைய காவியங்களில் உள்ள இடங்கள் பூரா இன்றைக்கும் அதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி பைபிளில் சொல்லக்கூடிய இடங்களை போய் பார்த்தா இன்றைக்கி அந்த இடங்களே இல்லை. ஆனால் நம்முடைய ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் சொல்லக்கூடிய இடங்கள் அதே பேரோட, அதே இடத்தோட, அதே தடங்களோட எல்லாம் அப்படியே இருக்குது. பின்னால் பல பேர் அழித்து மாற்றினாங்க. எத்தனையோ ஒரு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் படையெடுத்து அதை மாற்றினா கூட இன்னும் நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளங்கள் இன்னும் இருக்குது. அதனால இன்னும் ராமேஸ்வரத்துலேயும் இதுலேயும் அந்த ராமருடைய பாதம் இருக்குது, கன்னியாகுமரியில் தேவி நின்ன பாதம் இருக்குதுன்னு தடித்தடம் இருக்குதுன்னு கொண்டாடுறோம்னா காரணம் என்னென்னா, இறைவன் நமக்கு நேரடியாக நம்முடைய பக்தர்களுடைய, அறிஞர்களுடைய, புலவர்களுடைய, அரசனுடைய, இன்னும் சாமானியமான மக்களுடைய பக்தியை அங்கீகரித்து அங்கங்கே காட்சி கொடுத்து அதுக்கு நிறுவனமும் ஆயிருக்கு. அது சொல்லி அடுத்த வாரம் இரண்யகனுடைய வதை படலத்தை கம்பனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய் ராமராம். சத்குரு மகராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவான் இதாராய் பறையலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய். இந்த பாசுரத்தை சொன்னாவே போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தை. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ. எல்லாருக்கும் உன்னுடைய அருள்னால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர்னால எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வார்த்தை நம்ம வாயில் வருமா? எனக்கு அது வேணும் இது வேணும்னு தான் கேட்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரேயர் சொன்னாவே நம்ம நல்லா இருப்போம். அதுவே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால்
எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.